Hey guys, welcome to Preethi La. இந்த வீடியோல நம்ம Agnates and Cognates இத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இத எந்த ஆக்ட் கீழ நம்ம படிக்கிறோம்? Hindu Succession Act 1956. இந்த ஆக்ட் கீழ தான் நம்ம Agnatesனா யாரு, Cognatesனா யாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஆக்டோடைய செக்ஷன் 3 தான் டெஃபினிஷன் கிளாஸ். இந்த கிளாஸ்ல தான் நம்ம போய் Agnates and Cognatesக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம் முதல்ல. செக்ஷன் 3 கிளாஸ் A வந்து Agnatesனா யாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் செக்ஷன் 3 கிளாஸ் C வந்து காக்னேட்ஸ்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஆக்னேட்ஸ்னா யாருன்னு பார்க்கலாம். One person is said to be an agnate of another if the two are related by blood or adoption wholly through males. அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஆக்னேட் ரிலேஷன்ஷிப்குள்ளே வருவாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடுவில் பிளட் ரிலேஷன்லையும் இல்லைனா அடாப்ஷன்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் ரிலேஷன்ஸ் தான் இன் பிட்வீன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆக்னேட்ஸ். இப்போ காக்னேட்ஸ்க்கு மீனிங் பார்க்கலாம். One person is said to be a cognate of another if the two are related by blood or adoption but not wholly through males. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பர்சன் வந்து காக்னேட், ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு காக்னேட்ஸ் ஆவாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடுவில் இன்பிட்வீன் இருக்கிற ரிலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மேல்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபீமேல் அதில் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவங்க காக்னேட்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் பிளட் ஆர் அடாப்ஷன் ரிலேஷன் இன் பிட்வீனில் இருக்கலாம். இப்போ ஆக்னேட்ஸ் அண்ட் காக்னேட்ஸை பற்றி இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். முதல்ல இதுதான் அந்த மேல் பர்சன் who has died intestate. அண்ட் இவருடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு யார் கேட்குறா அப்படின்னா, இந்த பர்சன், அந்த இறந்து போனார்ல அந்த பர்சனுடைய ஃபாதரோட பிரதரோட சன்னோட சன்னோட சன் இவருடைய ப்ராப்பர்ட்டி இப்போ எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னோன்னா, இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற பர்சன்ஸில் இதுவும் மேல் பர்சன், இதுவும் மேல் பர்சன், இதுவும் மேல் பர்சன், இதுவும் மேல் பர்சன். இவர் வந்து இந்த பர்சனுக்கு ஆக்னேட் ஆவார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பர்சனுடைய ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இன்னொருத்தங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஹி ஹாஸ் டைட் இன்டெஸ்டேட் அண்ட் இவருடைய ப்ராப்பர்ட்டியை யார் கிளைம் பண்ணுறா அப்படின்னா, இந்த இறந்து போனவரோட ஃபாதரோட சிஸ்டரோட சன்னோட சன்னோட சன் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்கிற பர்சன்ஸை பார்க்கலாம். இது ஃபாதர், ஸோ மேல். இது சிஸ்டர், அதனால ஃபீமேல். இது ரெண்டு பேருமே சன்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேல் தான். இப்போ பார்த்தோன்னா இந்த ரெண்டு பர்சன்ஸுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறவங்கள எல்லாருமே மேலாக இல்லை. ஒருத்தர் பார்த்தோன்னா ஃபீமேலாக இருக்காங்க. அப்போ இந்த பர்சனுக்கு காக்னேட் ஆவாங்க. இப்போ இது மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் அந்த பர்சன் who has died intestate அண்ட் இவருடைய ப்ராப்பர்ட்டியை இப்போ யார் கேட்குறாங்கன்னா, இந்த இறந்து போனார்ல அவரோட சன்னோட 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 டாட்டர். இந்த டாட்டர் வந்து இவருடைய ப்ராப்பர்ட்டி இப்போ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க ஆக்னேட்டா காக்னேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது சன், ஸோ மேல். இதுவும் சன், ஸோ இவங்களும் மேல் தான். இதுவும் சன் தான், ஸோ இதுவும் மேல் தான். அப்போது இந்த பர்சனுக்கு காக்னேட் ஆவாங்களா இல்லை ஆக்னேட் ஆவாங்களா? நடுவில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே மேல், அப்போது ஆக்னேட் தான். நம்ம கிளைமேட்டோடைய ஜெண்டர் என்னன்னு பார்க்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்களுடைய ஜெண்டர் தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நடுவில் இருக்கிறவங்க எல்லாருமே மேலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்சன் இவங்களுக்கு ஆக்னேட் தான். இப்போ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பர்சன் who has died intestate அண்ட் இவருடைய ப்ராப்பர்ட்டி இப்போ யார் கேட்குறான்னா, இந்த இறந்து போனவரோட ஃபாதரோட சிஸ்டரோட சன்னோட டாட்டர் கேட்குறா. இவருடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஸோ இவ கிளைமேட். இப்போ இவங்களுக்கு யார் ஆவாங்க? ஸோ இன்பிட்வீன் ரிலேஷன்ஸை பார்க்கலாம். இது மேல், இது சிஸ்டர், அதனால ஃபீமேல். இது சன், ஸோ இதுவும் மேல் தான். ஸோ அப்போ இவங்களுக்கு ஆக்னேட்டா காக்னேட்டா? நடுவில் ஒரு ஃபீமேல் வந்திருக்காங்க, ஸோ காக்னேட்.
ஸோ இப்போ புரிஞ்சுதா ஆக்னேட் காக்னேட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னு? இப்போ ஒரு ஹிந்து மேல் பர்சன் இஃப் ஹி ஹாஸ் டைட் இன்டெஸ்டேட் அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் சக்சஷன் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் 1 ஹையர்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் 2 ஹையர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆக்னேட்ஸ் காக்னேட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி தான் ஆர்டர் ஆஃப் சக்சஷன் இருந்தது. ஆனால் இது 1956ல் இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி மட்டுமே இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னோன்னா ஆக்னேட்ஸ் அப்படின்றது நடுவில் மேல் ரிலேஷன் இருக்கும்போது அவங்கள ஆக்னேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒரு ஃபீமேல் லிங்க் வந்துட்டுனா கூட அவங்களே காக்னேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் பார்த்தோன்னா இவங்களே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் ஆக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்னேட்ஸ்க்கு அப்புறம் காக்னேட்ஸ்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஆக்னேட்ஸ் அண்ட் காக்னேட்ஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அண்ட் ஒருவேளை இவங்க 2 பேருமே ரைவல் கிளைமன்ஸாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேத்துக்குள்ள யாருக்கு ப்ராப்பர்ட்டி போகும்? அதை ஒரு 3 ரூல்ஸ் மூலமாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரூல்ஸை பற்றி சொல்கிறது செக்ஷன் 12. ஸோ கிளைமேட் வந்து ஆக்னேட்டாக இருந்தாலும் சரி, காக்னேட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படும். இந்த ரூல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்கான விஷயங்களை பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம ரூல்ஸை பார்த்தோம்னு சொன்னோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இதுதான் அந்த பர்சன் ஹூ ஹாஸ் டைட் இன்டெஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இறந்து போனவரோட ஆன்செஸ்டர் லைனில் போனோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஆசென்ட். இப்போது இந்த இறந்து போனவருடைய ஃபாதரோட இல்லைனா அவருடைய கிராண்ட் ஃபாதரோட இந்த மாதிரி மேல் நோக்கி போகும்போது அது வந்து லைன் ஆஃப் ஆசென்ட், இல்லைனா டிகிரிஸ் ஆஃப் ஆசென்ட் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஆசென்ட் அப்படின்னாலும் அந்த ஜென்ரேஷனை தான் குறிக்கும். ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அந்த மாதிரி. ஸோ இந்த இறந்து போனவரோட ஃபாதர் இல்லைனா அவருடைய மதர் இல்லைனா அவருடைய கிராண்ட் மதர் இல்லைனா கிராண்ட் ஃபாதர் யாராக இருந்தாலும் சரி, அப்படி மேல் நோக்கி போகும்போது அவங்கள லைன் ஆஃப் ஆசென்ட் இல்லைனா டிகிரிஸ் ஆஃப் ஆசென்ட் அப்படின்னு சொல்லி ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த இறந்து போனவருடைய சன்னோட இல்லைனா டாட்டரோட கிராண்ட் டாட்டரோட சன்னோட அப்படின்னு டெசிடென்ட்ஸில் யாராவது ஒருத்தர் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து டெசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிகிரிஸ் ஆஃப் டெசென்ட் அப்படின்னு சொல்லி ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம இன்னொருத்தங்களையே பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்க தான் கொலாட்ரல்ஸ். கொலாட்ரல்ஸ் எப்படி வருவாங்க? இப்போது இந்த இறந்து போனார் இல்லை, அவரோட ஃபாதரோட பிரதரோட சன் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இவர் கிளைமேட்டாக வந்தார் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களே வந்து கொலாட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தோன்னு சொன்னோன்னா இறந்து போகிறவரோட ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி போனாங்க, அப்புறம் பார்த்தோன்னா பிரதர் அது சேம் ஜென்ரேஷன் தான், அதுக்கப்புறம் இன்னொரு லைன் கீழே வந்தாங்க. ஸோ 2 பேரும் இப்போ ஒரே ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க, அதனால இதுக்கு பேர் கொலாட்ரல்ஸ். அதே மாதிரி இப்போ ஒருவேளை அந்த கிளைமேட் வந்து இறந்து போனவரோட அப்பாவோட சிஸ்டரோட சன் இல்லைனா டாட்டராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுவுமே கொலாட்ரலாக தான் வருவாங்க. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் ஆன்சிஸ்டர் லைனில் போயிட்டு அண்ட் அதுக்கு ஈக்குவலான லைன்லேயே போயிட்டு திருப்பியும் டிசென்ட் தான் ஆகுறாங்க. ஸோ அதனால இந்த இறந்து போனவரோட சேம் லைன் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு தான் இவங்களும் வராங்க. ஸோ அதனால இவங்களுக்கு பேர் கொலாட்ரல்ஸ். இப்போ நம்ம ரூல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஆஃப் 2 ஹையர்ஸ் the one with fewer or no degrees of ascent is preferred. ஸோ இப்போ 2 ஹையர்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால் யாருக்கு அசென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லைனா அசென்ட்டே இல்லையோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இவர் தான் அந்த இறந்து போனவர், இவருடைய ப்ராப்பர்ட்டியை இப்போ 2 பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் யாருன்னா இறந்து போனவரோட ஃபாதரோட மதர், இன்னொருத்தர் யாருன்னா இறந்து போனவரோட சன்னோட டாட்டரோட டாட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகுமா இல்லைனா இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகுமா? இந்த முதல் ரூல் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் டெசிடென்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த ரூலை பார்க்கலாம். when the number of degrees of ascent is the same or none, that higher is preferred who has fewer or no degrees of descent. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, அசெண்டன்ட் வந்து சேமாவோ இல்லை இல்லாமலேயோ இருந்தால் யாருக்கு டெசிடென்ட்ஸ் ரொம்ப குறைவாவோ இல்லாமலோ இருக்கோ அவங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா இதுதான் அந்த இறந்து போனவர், இவருடைய ப்ராப்பர்ட்டியை 2 பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் யாருன்னா இறந்து போனவரோட மதரோட மதர், இன்னொருத்தர் யாருன்னா இறந்து போனவரோட ஃபாதரோட பிரதரோட சன்னோட டாட்டர். இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகுமா இல்லைனா இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகுமா?
இப்போ இந்த செகண்ட் ரூலை அப்ளை பண்ணி பார்த்தோன்னு சொன்னோன்னா 2 பேத்துக்குமே லைன் ஆஃப் அசென்ட் சேமாக தான் இருக்குது. ஆனால் டெசெண்டன்ட் லைன் பார்த்தோன்னா இவங்களுக்கு மட்டுமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு டெசெண்டன்ஸ் யாருமே இல்லை. அசெண்டன்ட்ல இருக்கிற ஒருத்தர் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கிளைமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த பர்சனே வில் பி ப்ரிஃபர்டு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் அந்த இறந்து போன பர்சன். இவருடைய ப்ராப்பர்ட்டியை யார் கேட்குறா அப்படின்னா, ஒரு சைடில் இறந்து போனவரோட அம்மாவோட அப்பாவோட சிஸ்டரோட சன்னோட டாட்டர் கேட்குறாங்க. இன்னொரு சைடில் யார் கேட்குறான்னா, இறந்து போனவரோட அம்மாவோட ஃபாதரோட சிஸ்டரோட சன் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படுமா இல்லைனா இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படுமா? இப்போ இந்த கேஸில் பார்த்தானாலும் அசெண்டன்ட் வந்து 2 பேருக்குமே சேம் தான். ஆனால் டிசெண்டன்ஸ் லைனில் பார்த்தோன்னு சொன்னோன்னா இவங்களுக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் இவங்களுக்கு அதை விட கூட இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 இடத்துல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும்? டிசெண்டன்ஸ் யாருக்கு ஃபியூவராக இருக்கோ அவங்களுக்கே கொடுக்கப்படும். ஸோ இந்த செகண்ட் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பர்சனுக்கே ப்ராப்பர்ட்டி போகும். இப்போ அடுத்த ரூலை பார்க்கலாம். where neither higher is entitled to be preferred to the other under rule 1 or rule 2 they take simultaneously. அதாவது இப்போ நம்ம பார்த்த 2 ரூல்ஸையுமே அப்ளை பண்ணி யாருக்கு ப்ராப்பர்ட்டி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் 2 கிளைமண்ட்டுக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவலாக கொடுக்கப்படும். அதுதான் இந்த தேர்ட் ரூல். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவர் தான் அந்த இறந்து போன பர்சன். இவருடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு சைடில் யார் கேட்குறா அப்படின்னா இவரோட மதரோட பிரதரோட டாட்டர். இன்னொரு சைடில் யார் கேட்குறா அப்படின்னா இவரோட ஃபாதரோட பிரதரோட டாட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியை யாருக்கு கொடுக்கலாம்? இப்போ பார்த்தோன்னா 2 பேருக்குமே சேம் லைன் ஆஃப் அசென்ட் தான் இருக்குது, சேம் லைன் ஆஃப் டெசென்ட்டும் இருக்குது. ஸோ யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சரியாக சொல்ல முடியல. ஸோ இந்த இடத்துல 2 பேருக்குமே ஈக்குவலாக கொடுக்கப்படும். இப்போ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த இறந்து போனவர். இவருடைய ப்ராப்பர்ட்டியை 2 பேர் கேட்குறாங்க. ஒரு சைடில் இறந்து போனவரோட மதரோட சிஸ்டரோட சன் கேட்குறாங்க. இன்னொரு சைடில் இறந்து போனவரோட ஃபாதரோட சிஸ்டரோட டாட்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும்? நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 ரூல்ஸுமே இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால 2 பேருக்குமே ஈக்குவலாக உண்டு. 2 பேருக்குமே இவருடைய ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படும். ஸோ இப்படி தான் கிளாஸ் 1 ஹையர்ஸ் கிளாஸ் 2 ஹையர்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னால் ஆக்னேட்ஸ் அண்ட் காக்னேட்ஸ் ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போவாங்க.